ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே உன் நீதியை சொல்ல. ஒரு நாவு போதாதே நீர் செய்ததை சொல்ல, இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சீஷர்கள் இயேசுவினால் அக்கறைக்கு போக அனுப்பப்பட்டு படகில ஏறி புறப்படுகிறார்கள். இயேசு ஒரு மலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். படகு நடுக்கடல் வந்தபோது காற்று எதிராய் வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, படகு அலைவு பட ஆரம்பித்தது. மிகவும் ஒரு வேதனையான ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இப்பொழுது சீஷர்கள் நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் வருத்தப்படுகிறதை கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பார்க்கிறார். பார்த்து என்ன செய்கிறார்? அந்த இடத்துல அவர் கடல் மேல நடந்து வருகிறார். நடந்து வந்து அவர்களை கடந்து அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நாம கஷ்டப்படுகிறதை பார்த்துதான் நம்ம இடத்தில் வருகிறார். ஆனால் பல நேரங்களிலே அவர் வந்து எதுவுமே செய்யாமல் போவது போலதான் நமக்கு தோன்றும். அவர்கள் கஷ்டப்படுகிறதை பார்த்து அப்புறம் போகவில்லை, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். இந்த நாளிலே ஒரு நற்செய்தியை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நாம கஷ்டப்படுகிறதை பார்த்து அவர் நம்மிடத்தில் வந்தது உண்டானால் நமக்காக செய்ய வேண்டியதை செய்யாமல் போக மாட்டார். ஆண்டவர் எதுவுமே செய்யாதது போல இருக்கும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் போகவே மாட்டார். இவர்கள் அலறினார்கள், அவரை இன்னும் ஆண்டவர் என்று அறியவில்லை. அப்படி இருந்தும் அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். பயப்படாதீங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி, நான் தான் என்று சொல்லி படகில் ஏறுகிறார், காற்றை அமர்த்துகிறார், அக்கறை நோக்கி அவரே படகை நடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது அதனுடைய 53வது வசனம், அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். எதை கடக்க முடியாது என்று நினைத்தார்களோ கர்த்தர் வந்து அதை கடக்க பண்ணினார். உங்க கஷ்டத்தை அவர் பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கை படகு அலைவுபடுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவரே, நீங்க பார்த்தும் இன்னும் எதுவுமே செய்யலையே ஆண்டவரே என்று வேதனையோடு இந்த காலை வேளையிலே எழுந்து ஜெபித்து விட்டு இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளங்கள் இருக்கலாம். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். ஆண்டவரே, ஒண்ணுமே செய்யாம போறீங்களே ஆண்டவரே என்று கேட்க தோன்றுகிறதா? போகலைங்க, அவர் வெயிட் பண்றார். நிச்சயமா எந்த கடினமான சூழ்நிலையை கடக்க முடியாமல் நீங்கள் தத்தளிக்கிறீர்களோ அவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள், நான் தான் நிச்சயமாய் கடக்க பண்ணுவார். ஏதோ ஒன்று செய்யதான் என் வாழ்க்கையில் இயேசு வந்திருக்கிறார். வெறுமையாய் வந்துட்டு போகவே மாட்டார். அவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு இருந்து கடக்க வேண்டிய எல்லா கடினமான சூழ்நிலைகளும் கடக்க பண்ணி சாட்சியாய் நிறுத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தேவனே, நாங்கள் வருத்தப்படுகிறதை கண்டு அப்புறம் போகாமல் எங்களிடமாய் வருகிறவரே, நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. பல நேரத்துல ஆண்டவரே, நீர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்ட போது எங்களை விட்டு போயிட்டீங்கன்னு நாங்க உணர்ந்தது உண்டு, நாங்க நினைத்தது உண்டு. எங்களை மன்னிப்பீராக. எங்க வாழ்க்கையில நீர் இன்றும் இருக்கிறீர். எங்க வாழ்க்கை படகை அக்கறையில் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் நீர் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.